வணக்கம். நாம இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கிற சில புனித நாமங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். கேட்கறதுக்கு இது வெறும் பெயர்கள் மாதிரி தோணலாம், ஆனா உண்மையில இது நம்மள உருவ வழிபாட்டுல இருந்து அந்த உருவத்துக்கும் மேலான ஒரு பேருண்மைக்கு கூட்டிட்டு போற ஒரு அற்புதமான வழிகாட்டி. வாங்க, இந்த ஆழமான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வெறும் பெயர்களோட பட்டியல் கிடையாது. இதுவே ஒரு முழுமையான ஆன்மீக பாதை. பாருங்க, இந்த பயணத்துல ரெண்டு முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல்ல பக்த அனுக்கிரகம், அதாவது உருவத்தோட இருக்கிற அன்னையோட அருளை பெறுறது. ரெண்டாவது நிர்குண உபாசனை, அதாவது எந்த உருவமும் இல்லாத அந்த பரம்பொருளை தியானிக்கிறது. சரி, நாம இப்ப இந்த வழியில தான் பயணிக்க போறோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள நுழையலாம். அதாவது பக்த அனுக்கிரகம். நாம எப்படி அன்னைய ரொம்ப சுலபமா அணுக முடியும்னு பார்க்கலாம். அவளை நம்ம அம்மாவா, கருணையோட வடிவமா, நமக்கு அருளையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற ஒரு சக்தியா வர்ணிக்கிற நாமங்களை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த நாமங்கள் பாருங்க, பிரபஞ்சத்தோட மையத்துல இருக்கிற ஒரு ஆழமான ஒற்றுமை நமக்கு உணர்த்துது. முதல்ல பவானி, அதாவது பவனாகிய சிவனோட சக்தி. அடுத்து சாம்பவி, சம்புவோட பத்தினி. அப்புறம் ஷர்வானி, ஷர்வனோட துணைவி. கடைசியா சங்கரி, சங்கரனோட தேவி. இப்ப பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு பேருமே சிவனும் சக்தியும் வேற வேற இல்ல, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாத ஒரே பரம்பொருள் தத்துவம் தான்னு எவ்வளவு அழகா நமக்கு விளக்குது. அடுத்த வர்ற நாமம் இன்னும் சக்தி வாய்ந்தது. அவளோட கருணை ஒரு கூர்மையான கோடரி மாதிரி. அவ பேரு பவதாரண்ய குடாரிகா. என்ன ஒரு அழகான பேரு பாருங்க. அதாவது சம்சாரன்னு சொல்ற இந்த அடர்ந்த பிறவி காட்ட வெட்டி நமக்கான மோட்ச பாதையை திறந்து வைக்கிறவா அவதான். அப்படி பாதையை தெளிவாக்கிக்கா, அப்புறம் பயம் ஏது? அதனாலதான் அவ பயாபஹா. நம்ம மனசுல இருக்கிற எல்லா விதமான ஆழமான பயங்களையும் பாதுகாப்பில்லாத உணர்வுகளையும் வேரோட புடுங்கி எஞ்சு நமக்கு முழுமையான அபயத்தை, ஒரு நிரந்தரமான அமைதியை கொடுக்கிறவ. அடுத்து பாருங்க, அவ எல்லா விதமான மங்களத்துக்கும் மூல ஆதாரம். முதல்ல அவ பேரு பத்ரப்ரியா, அதாவது மங்களகரமான விஷயங்கள்ல பிரியம் கொண்டவ. ஆனா விஷயம் அதோட நிக்கல. அதையும் தாண்டி அவ பத்ரமூர்த்தி, அதாவது அவளே மங்களத்தோட சொரூபம். வெறும் விரும்புறத்தோட இல்ல, அவளே அந்த மங்களத்தோட உருவமா இருக்கா. இதனால என்ன ஆகும்? அதனாலதான் அவ பக்த சௌபாகிய தாயினி. தன் பக்தர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் ஒரு வளமான வாழ்க்கையும் அருளக்கூடியவளா இருக்கா. சரி, இவ்ளோ பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியை நாம எப்படி அடையறது? ஏதாச்சும் பெரிய பெரிய சடங்குகள் செஞ்சா முடியுமா? இல்ல, ரொம்ப சிம்பிள். தூய்மையான பக்தியால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ பக்தி பிரியா, உண்மையான பக்திய ரொம்பவே விரும்புறவ. அதனாலேயே அவ பக்தி கம்யா, பக்தியால மட்டுமே அடையக்கூடியவளா இருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அவ பக்தி வஷ்யா, அதாவது பக்தியால கட்டுப்படுறவ. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்தனோட தூய்மையான அன்புக்கு அந்த பரம்பொருளே கட்டுப்படுன்னு சொல்றது எவ்வளோ ஆழமான ஒரு தத்துவம். சரி, அன்னை நமக்கு அருளும் பொருளும் மட்டும்தான் தராளான்னு கேட்டா இல்ல, அதுக்கும் மேல அவ அறிவோட ஊற்று. சாரதார் ஆத்யா அப்படிங்கிற அந்த நாமம் அதான் சொல்லுது. இதோட அர்த்தம், அவ சாரதாவா, அதாவது சரஸ்வதி தேவியா வழிபடப்படுறவ. கல்வி, இசை, கலைகள்னு எல்லா ஞானத்துக்கும் அவதான் அதிபதி. இப்ப அவளோட உருவ வர்ணனைகள் அமைதியோடையும் அழகோடையும் உச்சத்துக்கு போகுது. முதல்ல சரச்சந்திரன் நிபானனா, அதாவது இலையுதிர் காலத்துல வர முழு நிலவோட ஒளியும் குளுமையும் கொண்ட முகம் அவளுடையது. அடுத்து ஷாதோத்தரி, மெல்லிய இடையை உடையவள். அவ பேரு சாந்திமதி. ஏன்னா அமைதிங்கிறது அவளோட இயல்பான குணம். அவளேதான் ஸ்ரீகரி, எல்லா செல்வங்களையும் உருவாக்குறவ. அவளோட இந்த அமைதியான அழகான ரூபத்தை நாம தியானிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த அமைதி வந்து நிறையும். இதுதான் சகுன உபாசனையோட அழகு. இது வரைக்கும் நாம அன்னையோட கருணை வடிவத்தை, அவளோட சகுன ரூபத்தை ரசிச்சு அனுபவிச்சோம். இப்போ நம்ம பயணம் ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை எடுக்க போகுது. உருவத்திலிருந்து உருவமற்ற ஒரு நிலைக்கு, அதாவது வெளிப்பாட்டிலிருந்து அதோட மூலத்துக்கே நாம நகரப் போறோம். சரி, இந்த எல்லா வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் உறவுகளுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டு அவளோட உண்மையான தன்மை என்ன? இங்கதான் இந்த சாஸ்திரமே நம்ம கைய பிடிச்சு இன்னும் ஆழமான ஒரு உண்மைக்கு கூட்டிட்டு போகுது. இதுதான் நிர்குணத்தை, அதாவது எந்த குணங்களும் இல்லாத அந்த பரம்பொருளை தியானிக்கிறதுக்கான ஒரு பாலம். இப்ப நாம நம்ம வழிபாட்டோட 2வது பகுதிக்குள்ள வர்றோம், நிர்குண உபாசனை. இங்க நாம அன்னைய எந்த குணங்களும் இல்லாத தன்னிறைவு பெற்ற முழுமுதல் உண்மையா தியானிக்கிற நாமங்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம கவனம் இப்போ ஒரு ஆழமான தியான நிலைக்கு போகணும். இப்போ நாம பார்க்க போற நாமம் நிராதாரா. இதோட அர்த்தம் ஆதாரம் இல்லாதவள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், ஏன் நம்மளோட எண்ணங்கள் கூட இயங்குறதுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஆனா அவ எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கா. அவளுக்கு ஆதாரம் கொடுக்க அவளுக்கு வெளியில வேற எதுவுமே இல்ல.
அதனால அவளுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்ல. அவளே ஒரு தன்னிறைவு பெற்ற முழுமுதல் பொருள். அடுத்த நாமம் நிரஞ்சனா, அதாவது களங்கமற்றவள். இப்போ படைப்புல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிறம், வடிவம், நல்லது கெட்டதுன்னு குணங்கள் இருக்கு இல்லையா? இதை தான் சாஸ்திரம் அஞ்சனம், அதாவது களங்கம்னு சொல்லுது. ஆனா அவ எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு முப்பட்டகம் வழியா ஒளி சிதறி பல நிறங்களா வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற தூய்மையான நிறமற்ற ஒளிய போன்றவ. எந்த குணங்களாலையும் எந்த களங்கத்தாலையும் அவளை தீண்டவே முடியாது. சரி, நம்ம பயணத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. இப்போ நாம இந்த 2 பகுதிகளையும் இணைக்க போறோம். உருவத்தோட இருக்கிற அந்த தாய்க்கும் உருவமே இல்லாத பரம்பொருளுக்கும் நடுவுல இருக்கிறதா நாம நினைக்கிற அந்த முரண்பாட்டை நீக்கி 2மே ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்த நாமங்கள் வழியா நாம செஞ்ச இந்த பயணம் நமக்கு ஒரு ஆழமான பேருண்மையை காட்டுது. நமக்கு அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற தாயான பவானியும் எந்த ஆதாரமும் இல்லாம தானாவே இருக்கிற நிராதாராங்கிற பரம்பொருளும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒன்னேதான். நாம பாக்குற இந்த அன்னை அந்த பரம்பொருளோட கருணை வடிவம், அந்த பரம்பொருள் இந்த அன்னையோட உருவமற்ற மூலம். இந்த ஒரு புரிதல் தான் நம்மள வெறும் உருவ வழிபாட்டுல இருந்து அந்த உருவத்தோட மூலத்துக்கே கூட்டிட்டு போகுது. உருவத்தை வழிபடுறதுல ஆரம்பிச்சு உருவமற்றதை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் நாம செஞ்ச இந்த புனித பயணம் உங்களோட பார்வையில, உங்களோட சிந்தனையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.